விவோல இருந்து Y93 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை ஏற்கனவே சைனா லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதை ரீமாடல் பண்ணி என்டையர் ஸ்பெசிஃபிகேஷனை மாற்றம் பண்ணி இந்தியாவிலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க Y93 அப்படிங்கிற ஃபோனை. ஸோ இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Back from the dead. இந்த விவோ Y93 இந்தியன் மாடலை பற்றி பேசும்போது முதல்ல இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் 6.22 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 720p ரெசல்யூஷன் ஒரு டிஸ்பிளே 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டான Y93க்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பேசும்போது இதில் மீடியாடெக் ஹீலியோ P22 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்டோகோர் சிப்செட். அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு பவர் VR GE8320 GB கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லா விதமான ஹெவியான ஆப்ஸும் ரன் ஆயிரும். ஆனால் கேம்ஸை பொறுத்தவரையும் PUBG மாதிரியான ஹெவியான கேம்ஸில் லோ செட்டிங்ஸில் மட்டும் தான் ரன் ஆகும். மீடியம் செட்டிங்ஸில் ரன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டப்படும். டிஃபால்ட்டாக இல்லை Y93ல் ஸ்னாப்ட்ராகன் 439 சிப்செட் கொடுத்துருந்து குறிப்பிடத்தக்கது. இப்போ இதில் மீடியாடெக் சிப்செட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷனில் வருது. 4GB ரேம் வித் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப் டு 256GB வரையும் எக்ஸ்டெண்டட் பண்ணிக்கலாம். இது ஒரு டெடிகேட்டட் சிம் கார்டாக கொடுக்குற காரணத்தினால 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமரா பற்றி பேசும்போது ரியர் ஃபேஸிங்கில் நமக்கு டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 13 மெகாபிக்சல் கேமரா வித் f2.2 ஆப்பர்ச்சர். ரெண்டாவது கேமரா வந்து நமக்கு 2 மெகாபிக்சல் கேமரா வித் f2.4 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டெப்த் சென்சாராக வேலை பார்க்குது. அதனால் போர்ட்ரேட் மோட் மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் இதெல்லாம் கேப்சர் பண்ண முடியும். LED ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை நமக்கு 8 மெகாபிக்சல் கேமரா வித் f1.8 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பேசும்போது 4030 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்கான எந்த ஒரு சப்போர்ட்டும் சொல்லாத காரணத்தினால கண்டிப்பாக 2 மணி நேரத்துக்கு மேலே சார்ஜ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் உள்ள ப்ளூடூத் 5.0 மாதிரியான சப்போர்ட் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. USB வெர்ஷனை பொறுத்தவரை மைக்ரோ USB தான் கொடுத்துருக்காங்க. Type C கொடுக்கல. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. கடைசியாக OS பொறுத்தவரையும் ஆண்ட்ராய்டு ஓரியோ 8.1 ரன் ஆகுது. ஃபன் டச் இன்டர்ஃபேஸ் 4.5 வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போதைக்கு விவோவோட ஸ்டோரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். எப்போ வந்து ஃபோன் வந்து லான்ச் ஆகும் அப்போ தான் எக்ஸாக்டான ப்ரைஸ் தெரியும். ஒருவேளை சைனாவில் லான்ச் ஆன Y93 ஃபோனை பற்றி தெரியணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அது மூலமாக கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் இந்தியாவில் வந்து இந்த ஃபோன் மட்டும் தான் விற்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோ இருக்குது. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.